Hi friends, welcome to our YouTube channel Water Chemistry. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா thumb rule for water treatment plant. பேசிக் thumb rule பற்றி பார்க்க போறோம். எதுலன்னா HRSCC, reverse osmosis, அதுக்கப்புறம் DM plantல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் HRSCCல பார்ப்போம். HRSCCனா high rate solid conduct clarifier. ஓகே, இப்போ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளாரிஃபயரில் அவுட்லெட் வாட்டர் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 யூனிட் லெஸ்ஸர் தென் இன்லெட் பிஹெச். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா அவுட்லெட் பிஹெச் இஸ் 10 to 15% லெஸ்ஸர் தென் இன்லெட் பிஹெச். ஓகே, இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபயர் அவுட்லெட் வாட்டர் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எவ்வளோன்னா 115 to 125% then its inlet water conductivity. ஓகே, மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அட் கிளாரிஃபயர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். எவ்வளோன்னா 1 to 3 ppm then its இன்லெட் வாட்டரை விட. ஓகே, இப்போ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் இன் கிளாரிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் வாட்டரோட இன்ட்டு 2% வந்து உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, டிடென்ஷன் டைம் இன் கிளாரிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் டைம்னா என்ன, இப்போ வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து இன்லெட்லேருந்து அவுட்லெட் போகிற டைம் தான் வந்து உங்களுக்கு வந்து டிடென்ஷன் டைம். எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இப்போ வந்து ஒன் ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட்லேருந்து அவுட்லெட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதுதான் வந்து டிடென்ஷன் டைம்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ டேங்க் வால்யூம் டிவைடட் பை ஃப்ளோ ரேட் மீட்டர் கியூப் பர் டே. ஓகேவா, ஆக்சுவலி கிளாரிஃபயர் இஸ் டிசைன்டு ஃபார் டிடென்ஷன் டைம் ஃபார் 3 to 4 hours தான் வந்து பேசிக்காக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இஃப் கிளாரிஃபயர் இன்லெட் ஃப்ளோ இன்க்ரீசஸ் டிடென்ஷன் டைம் டிக்ரீசஸ். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிஃபயரோட இன்லெட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டிடென்ஷன் டைம் வந்து கம்மியாகிடும். ஓகேவா, இப்போ கொலாய்டல் சிலிகா இஸ் இன் அன்டிசால்வ்டு ஃபார்ம் அண்ட் நான் ரியாக்டிவ், இட் இஸ் ரிமூவ்டு இன் த கிளாரிஃபயர். கிளாரிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா கொலாய்டல் சிலிகா வந்து ரிமூவ் பண்ணலாம். அதே வந்து ரியாக்டிவ் சிலிகா இஸ் இன் டிசால்வ்டு ஃபார்ம் இஸ் ரிமூவ்டு இன் ஆர்ஓ பிளானில், அப்புறம் டிஎம் பிளானில் வந்து ரியாக்டிவ் சிலிகா வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதில் வந்து என்னென்ன பேசிக் ரூல் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்மேட் வாட்டர் பிஹெச் வந்து எவ்வளோ இருக்குன்னா இன்லெட் வாட்டர் பிஹெச் இன்ட்டு 80 to 85% இருக்கும். செகண்டு பர்மேட் வாட்டர் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வாட்டர் கண்டக்டிவிட்டி இன்ட்டு 5 to 15% இருக்கும். இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் பிஹெச் எவ்வளோ இருக்குன்னா இன்லெட் வாட்டர் பிஹெச்சோட இன்ட்டு 105 to 110% இருக்கும். ஃபோர்த்து ரிஜெக்ட் வாட்டர் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வாட்டர் கண்டக்டிவிட்டியோட 325 to 350% அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் ட்ராப் இன் ஆர்ஓ கேட்டலிஸ்ட் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2 kg/cm² வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஆர்ஓ மெம்பரேன் போர் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0001 மைக்ரான் இருக்கும். அதே போல் யூஎஃப் மெம்பரேன் போர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 to 0.1 மைக்ரான் இருக்கும். அதுக்கப்புறமா ஆர்ஓ பிளான்ட் ரெக்கவரி ரேட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஃபீட் வாட்டர் ஃப்ளோ மைனஸ் ரிஜெக்ட் வாட்டர் ஃப்ளோ டிவைடட் பை ஃபீட் வாட்டர் ஃப்ளோ இன்ட்டு 100 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி ரேட் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதே சால்ட் பேசேஜ் இன் ஆர்ஓ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கான்சன்ட்ரேஷன் இன் பர்மியேட் வாட்டர் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் இன் ஃபீட் வாட்டர் இன்ட்டு 100. கான்சன்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டிடிஎஸ் வச்சுக்கணுன்னா டிடிஎஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா கண்டக்டிவிட்டி வேல்யூ வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேல்யூ கண்டக்டிவிட்டி இன் பர்மியேட் வாட்டர் டிவைடட் பை கண்டக்டிவிட்டி இன் ஃபீட் வாட்டர் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் பேசேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ சால்ட் ரிஜெக்ஷன் இன் ஆர்ஓ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 மைனஸ் இந்த மேலே உள்ள சால்ட் பேசேஜ் அதோட பர்சன்டேஜ் போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட் ரிஜெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இன் ஆர்ஓ பிளான்ட் ரியாக்ஷன் டைம் ஃபார் கெமிக்கல் இஸ் மினிமம் 15 to 20 செகண்ட். இப்போ ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து டோசிங் ஆகுதுல, இப்போ 3 டோசிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒன்று வந்து HCl, இன்னொன்று வந்து SMPS, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்டிஸ்கலண்ட் வந்து இந்த 3 டோசிங் வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து அந்த டோசிங் வந்து ரியாக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 செகண்ட் வந்து இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா dosing tab should be at least 20 meters before the RO units. ஓகேவா? இப்போ Wadman paper required for SDI is of cellulose nitrate membrane having pore size 0.45 micron and 47 mm diameter. ஓகே, இப்போ DM பிளானில் என்னென்ன தம் ரூல்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபார் SSC அவுட்லெட் வாட்டர் pH. இப்போ எஸ்எஸ்சியோட அவுட்லெட் வாட்டர் pH எவ்வளோ இருக்குன்னா இன்லெட் வாட்டர் pH இன்ட்டு 70 to 75% இருக்கும். ஓகே, அதே எஸ்எஸ்சி அவுட்லெட் வாட்டர் கண்டக்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னா இன்லெட் வாட்டர் கண்டக்டிவிட்டி இன்ட்டு 130 to 150% இருக்கும். இதே போல் ஃபார் SPA அவுட்லெட் வாட்டர் pH வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வாட்டர் pH இன்ட்டு 140 to 150% இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபீட் வாட்டர் அண்ட் பாய்லர் வாட்டர் TDS வந்து எவ்வளோ இருக்குன்னா ஈக்குவல் டு அதோட கண்டக்டிவிட்டி இன்ட்டு 50 to 60% வந்து இருக்கும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ட்ராப் இன் DM பிளான்ட் வெசல், அதாவது வந்து SSC, SBA, MB. ஓகே, இல்லைன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர், மல்டிமீடியா ஃபில்டர் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.4 to 0.6 kg/cm² ப்ரெஷர் ட்ராப் வந்து இருக்கும் இன்லெட் அண்ட் அவுட்லெட் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன் DM பிளான்ட் SBA இஸ் ஆல்வேஸ் கெப்ட் ஆஃப்டர் SSC. ஏன் SBA வந்துட்டு எதுக்காக SSCக்கு அப்புறமா வந்து SBA வந்து இருக்குது, ஏன் முன்னாடி வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து cation resin is usually located before the anion resin. அது ஏன்னா if the water contain any hardness traces, okay, then it react with the hydroxyl anion resin forming hydroxide. இப்போ வந்து SBAவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் அயன் வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் வந்து எதனால் வருதுன்னா கால்சியம் மெக்னீசியம் அயன் இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராக்சைடு ஹேஸ் லெஸ் சாலிபிலிட்டி, இட் இஸ் பிரிசிபிடேட் இன் த அல்கலி என்விரான்மெண்ட். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரிசிபிடேட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு SSC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்டரை வந்து SBAக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ DM பிளான்ட் இஃப் DM பிளான்ட் டிகசட் is provided if inlet water has bicarbonate more than 150 ppm இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிகசட் டவர் வந்து தேவை. அப்படி இல்லைன்னா அந்த வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா டிகசட் டவர் வந்து வைக்க தேவையே இல்லை. இப்போ on every 1 degree rise in water temperature its conductivity increases by 4 to 5 microsiemens/centimeter. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.